கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த நாளில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கூட நான் பேசும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 2ஆம் வார்த்தை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்றார். இதை யாரிடம் சொன்னார் என்றால், ஒரு குற்றவாளியிடம் சொன்னார், ஒரு கள்ளனிடம் சொன்னார். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்ற மனந்திருந்திய அந்த மகனிடம் சொன்னார். எஸ், அந்த மனிதன் ஒரு பெரிய குற்றவாளி, கள்ளன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ குற்றவாளிக்கு அதற்கேற்ற தண்டனை தானே கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இங்கோ குற்ற நிவாரண பலியாக அந்த கள்ளனுக்கு அருகிலே நின்ற அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியிடமே அந்த கள்ளன் வருகிறதை பார்க்கிறோம். எஸ், அந்த மனிதன் அதுவரைக்கும் கர்த்தரை இகழ்ந்தவன், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், மேசியாவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி அங்கே இகழ்ந்து கொண்டிருந்த மற்றவர்களோடு சேர்ந்து தானும் அதே போலவே சொல்லி இகழ்ந்து கொண்டிருந்த மனிதன்தான். ஆனால் இப்பொழுது அவன் உற்று நோக்குகிறான். தன்னை பார்க்கிலும் விரைவில் மறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிற, உடல் முழுவதும் காயங்களினாலும் இரத்தத்தினாலும் அலங்கோலமாய் நமக்காக அசட்டை பண்ணப்பட்டவராக, புறக்கணிக்கப்பட்டவராக தொங்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாம்சீகமாய் பார்த்து, இவரால் இதுக்கு மேலே எதுவுமே செய்ய முடியாது, இவரால் யாருக்கும் உதவவும் முடியாது, யாரையும் காப்பாற்றவும் முடியாது, தன்னையும் காப்பாற்றி கொள்ள முடியாது என்று சொல்லி மாம்சீகமாக மற்றவர்களைப் போல பேசிக்கொண்டு இகழ்ந்து கொண்டு பரியாசம் பண்ணி கொண்டிருந்த அந்த மனிதன் இப்பொழுது உற்று நோக்குகிறான் கர்த்தருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி தன்னை கொடூரமாய் கொலை செய்து கொண்டு கொடூரமாய் சிலுவையிலே வாட்டி வதைத்த அந்த மனிதர்களுக்காக, அவர்களுடைய எதிர்கால நலனுக்காக தன்னை குற்றமற்ற தன்னை அவர்கள் பலியாக்குகிறதுனால, வேதனைப்படுத்துகிறதுனால, பரியாசம் பண்ணுகிறதுனால அவர்கள் மேல் பிதாவின் கோபம் வரக்கூடாது என்பதற்காக, அவர்களுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பில் அவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக, அவர்களையும் விடுவிக்க வேண்டும் என்பதற்காக, என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சாரி கேட்காத அவர்களை கர்த்தர் இயேசுவானவர் அந்த தேவாட்டுக்குட்டி, பழுதற்ற தேவாட்டுக்குட்டி மன்னித்ததை பார்க்கிறான். இவர் சாதாரண மனிதன் அல்ல, இவர் தேவகுமாரன், இவர்தான் மேசியா என்ற ஒரு முடிவுக்கு வருகிறான். ஆமென். அதனால தான் சொல்றான், இவர் தேவகுமாரன், இவர் ஆண்டவர், இவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, இவரால் எல்லாமே செய்ய முடியும், இவரால் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி விசுவாசிக்கிறத பார்க்கிறோம். அதனால தான் சொல்றான், ஆண்டவரே என்று அவரை கர்த்தரை இயேசுவை உயர்த்துகிறான். ஆமென். கர்த்தர் பேசின, இயேசு பேசின அந்த ஒரு வார்த்தை தாங்க, அந்த ஒரு வார்த்தை, அந்த கிருபையுள்ள வார்த்தை, உப்பால் சாரமேறின அந்த வார்த்தை இந்த குற்றவாளியை உள்ளத்தை உருக்கிட்டு அவன் அப்படியே பணிகிறான். ஆமென். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் கிறிஸ்துவுக்கு முன்பாக பணியும் அல்லவா, அதே போல பணிகிறான். ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிறான். ஆமென். உள்ளத்தில் பணிகிறான். அவன் உடலும் சிலுவையில தான் அறையப்பட்டு இருந்தது. ஆண்டவரேன் பணிகிறான். அதோட அடியேனை அப்படின்னு தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். ஆமென். தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். ஆண்டவரேன்னு சொல்லி தன்னை அடியேன் என்று சொன்னவன், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது, ஆமென், என்னை நினைச்சுக்கோங்கன்னு சொன்னான். நினைச்சுக்கோங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஃபேவர் பண்ணுங்கன்னு அர்த்தம் இல்ல. ஹல்லேலூயா. யோசேப்பு கூட சொல்றாரு அந்த பானபாத்திரக்காரன்ட்ட, உன் தலையை ராஜா உயர்த்துவார், நீ அவருக்கு பானம் கொடுப்பாய். அந்த நாளில் நீ என்னை பத்தி கொஞ்சம் சொல்லி இந்த சிறைச்சாலையிலிருந்து என்னை விடுவி, என்னை நினைச்சுக்கோ, என்னை நினைத்து என்னை விடுவித்து விடு அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப என்னை நினைச்சுக்கோங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஃபேவர் பண்ண, எனக்கு நன்மை செய்ய உம்மால் முடியும் என்று சொல்லி விசுவாசிக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் கூட ஆசையா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்ன? இன்னைக்கு நீ என் கூட இருப்ப, பெர்மனண்டா இன்னிலிருந்து என் கூட இருப்பேன்னு சொல்லி
கர்த்தர் நம்மை பார்த்து சொல்ல மாட்டாரா? நாம் அவரோடு நித்திய நிரந்தரமாய் வாழ மாட்டோமான்னு சொல்லி தான் நீங்களும் நானும் துடித்து கொண்டிருக்கிறோம். அந்த பதிலை, அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த சிலுவை கள்வன் அதை ஒரு நிமிஷத்துல பெற்றுக்கொண்டான். எப்படி? அவன் ஆவிக்குரிய பார்வை பார்த்ததினால. ஆமென். இன்று நீங்களும் நானும் கூட அழைக்கப்படுகிறோம். மாம்சீகமாக இயேசுவை அறிவதற்கு அல்ல, ஆவிக்குரிய மனிதர்களாக, ஆவிக்குரிய பார்வையிலே இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். அன்றைக்கு அந்த சிலுவை கள்ளன் அவனை பார்க்கிலும் அதிகமாய் கொடூரமாய் துன்புறுத்தப்பட்ட நிலைமையில விரைவில் மரிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்த இயேசுவை அவன் சரீர பிரகாரமா பார்த்து அதுவரை இகழ்ந்தான். சரீர பிரகாரமா பார்த்திருந்தா ஏசப்பட இந்த காரியத்தை கேட்டிருக்கவே மாட்டான். ஆனால் அவன் பார்க்கிறான், இவர் தேவகுமாரன் சொல்லிட்டு அந்த அந்த மாம்சீக பார்வையை விட்டு ஒதுக்குகிறான். ஆனால் இன்றோ ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவராக நம்மோடு கூட வாழ்கிறவராகவே இருக்கிறார். அன்றைக்கு அந்த சிலுவையில ஒரு பரிதாபமான சூழ்நிலையில தொங்கிக் கொண்டிருந்த அந்த இயேசுவை பார்த்தே அவனால் ஆவிக்குரிய பார்வை பார்த்து அவரோடு கூட நித்தியமாய் வாழக்கூடிய அந்த பரதீசுக்கு செல்லக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை அவன் பெற்றான். ஆனால் இன்றைக்கு அவர் உயிர் தெழுந்திருக்கிறார் நமக்கு தெரியும். உயிர் தெழுந்து எல்லாருக்கும் அநேகருக்கு தரிசனம் கொடுத்தார் என்று தெரியும். இன்றும் கூட அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களுக்கு அவர் பதிலளிக்கிறார் என்று தெரியும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நம்மோடு கூடவே வாழ்கிறார் என்பது தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட இவ்வளவு அருகிலே இவ்வளவு சமீபமாய் கிறிஸ்துவை பெற்ற வேறே பெரிய ஜாதி இது. கர்த்தரை பெற்ற, கடவுளை பெற்ற வேறே பெரிய ஜாதி இது. நம்ம கொடுத்து வைத்தவர்கள். ஆமென். எப்பெல்லாம் நம்ம ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, என்னை பலப்படுத்துங்க, இந்த சூழ்நிலையில உங்களுடைய கரம் கூட இருக்கணும்னு சொல்லி எப்பெல்லாம் நம்ம கதவை தாளிட்டு நம்ம ஜெபிக்கிறோமோ, நம்ம அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கர்த்தர் தாமே வெளியரங்கமாய் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் தான் திராட்சை செடி, நீ கொடி, நீ என்னிலே நிலைத்திரு, நீ அதிக கனி கொடுப்பாய், என்ன இல்லாம உன்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் நமக்குள்ளாக வாழ, நம்மோடு வாழ, நம்மில் வாழ அவர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் தன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தி தீர்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நாம் கர்த்தரிடத்துல சேரக்கூடாதபடிக்கு அநேக காரியங்கள் நம்மை தடுத்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் நம்மை ஒருவேளை குறை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். சத்துருவானவன் என்ன பண்ணுவான்? எப்பொழுது பார்த்தாலும் நம்ம மேல ஓயாமல் குற்றம் சுமத்துகிறவன் தான் பிசாசானவன். நீ இந்த தப்பு செஞ்சவன், நீ அந்த தப்பு செஞ்சவன், உன்னையெல்லாம் ஏசப்பாக்கு பிடிக்காது, ஆண்டவர் உன்னோட ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரு, உன்னையெல்லாம் அவர் கன்சிடரே பண்ண மாட்டாரு, உன்னையெல்லாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, உன்னுடைய வாழ்க்கை இப்படிதான் போகும், உன்னால உயர்வை காணவே முடியாது, எந்த ஒரு நன்மையும் காண முடியாது, எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் காண முடியாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீலாம் வளரவே முடியாது, உன்னிடத்துல நிறைய கெட்ட குணங்கள் இருக்கு, ஸ்பாவங்கள் இருக்கு, இந்தந்த தப்பெல்லாம் செஞ்ச, இப்படியெல்லாம் நீ பேசுன அப்படி சொல்லி அநேக கொடிய குற்றங்களை நமக்கு சொல்லி சொல்லி நம்ம செய்ததும் செய்யணுன்ற தூண்டப்படுகிற அநேக காரியங்களை சத்ருவானவன் சொல்லி சொல்லி நம்மை குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். ஆனால் குற்ற நிவாரண பலியாக நமக்காக மரித்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் உயிர் தெழுந்தவராக நம்மோடு கூட வாழ்கிறத பார்க்கிறோம். எஸ். சோ இந்த குற்றவாளியின் குற்றத்தை மன்னித்த கர்த்தர், உயிர் தெழுந்த கர்த்தர் நம்முடைய குற்றத்தையும் மன்னிக்க போதுமானவராக இருக்கிறார். அவர் குற்ற நிவாரண பலியாக சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே தொங்கினார். நமக்கு வலி வந்துச்சுன்னா வலி நிவாரணி போடுறோம், ஒரு பெயின் கில்லர் போடுறோம், வலி எங்க இருக்குன்னே தெரியல, எல்லாம் மறந்து போச்சு, பறந்து போச்சு இல்ல. அப்போ அதை பார்க்கலும் மேலாக நாம் செய்த குற்றங்களை எல்லாவற்றையுமே அதற்காக தாங்க அவர் கல்வாரி சிலுவையில் தொங்கினார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்னு சொல்லி பார்க்கிறோம். சோ நமக்குரிய காரியத்தை அவர் செலுத்தி தீர்த்து விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே எரியுது பார் அக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலே அப்படின்னு அந்த அக்கினி கந்தக கடலுக்குள்ள போக இருந்த அந்த குற்றவாளியை விடுவித்து, என்ன சுகம் நாகா என்ன சுகம், என் ரட்சகரின் சமூகம் பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம், அதை பெற்று அனுபவித்தால் என்ன சுகம்.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரலோக வாக்கியத்துக்கு உள்ளாக உட்படுத்தினார். ஆமென். ஜீவ நதியில் குளித்து களிக்கலாம், ஜீவ நதியில் குளித்து களிக்கலாம், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், என்ன சுகம். ஆமென். இரட்சகரின் சமூகம் பேரானந்தம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். எப்பா, நீ இன்னையில இருந்தே என் கூட இருப்பப்பா, என் கூட இருக்கணும்னு விரும்புறல, என்னை நினைச்சுக்கோங்கன்னேல, நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லிட்டு கர்த்தர் அவனை தூக்கி எடுத்தார். அவனுடைய குற்றங்களுக்காகவும் அவர் மரித்திருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார் இல்ல. ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு, அவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ என் கூட கூட பரதீசில் இருப்பாயின்னு சொல்லி. பரதீசில் அப்படி என்னங்க இருக்கு? வேதம் சொல்லுகிறது, அந்த பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பரதீசின் மத்தியில ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறது, ஜீவ விருட்சம் இருக்கிறது. ஆமென். இந்த ஜீவ விருட்சம் தான் ஆதாம் ஏவாள் தப்பவிட்ட அந்த விருட்சம், அந்த கனி. ஆமென். அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் அந்த ஜீவ விருட்சத்தை உண்டாக்கினார் அந்த ஏதேன் தோட்டத்தின் நடுவில். ஆனால் இவர்களோ அவிசுவாசமாய், தேவனுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி, கர்த்தரோடு இருந்த அந்த உடன்படிக்கை மீறி ஆதாமும் ஏவாளும் குற்றம் செய்தார்கள். குற்றம் செய்தவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி அல்ல, கிடையாது. ஆகவே தேவதூதர்களையும் சுடரொளி பட்டயங்களையும் அந்த இடத்துல வைத்து அவர்களை துரத்தினதை பார்க்கிறோம். ஆதாமையும் ஏவாளையும். அந்த ஆதாமும் ஏவாளும் தவறவிட்ட, அவர்களாலே தொடக்கூட முடியாத, நெருங்க முடியாமல் பாவத்தின் நிமித்தம் பிரிக்கப்பட்டிருந்த, ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த, பாதுகாக்கப்பட்டிருந்த அந்த ஜீவ விருட்சத்தை இன்று யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி, என்னுடைய குற்றங்களை மன்னிங்கன்னு சொல்லி அவரிடத்துல விசுவாசமாய் கேட்கிறோமோ, அவர்கள் எல்லாரையும் மன்னித்து அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும்படியாக கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அந்த குற்றவாளி, அந்த கள்ளன் அந்த நாளிலே மரித்து போன ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நமக்கோ இன்னும் வாழ்க்கை இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஆனால் இன்னும் நம்ம வாழ வேண்டியது இருக்குது. அப்ப நம்ம எப்படி வாழ வேண்டும்? அனுதின வாழ்க்கையில கூட நாம் கர்த்தரிலே நிலைத்திருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ரட்சித்துட்டாரு. ரட்சிப்பு என்ற பூ நம்ம வாழ்க்கையில பூத்துருச்சு. அப்ப என்ன பண்ணணும்? இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். முடிவு பரியந்தமும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தொடர்ந்து நம்ம வாழ வேண்டுமானால் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த திராட்சை செடியில கொடி எப்படி ஒட்டி நிலைத்திருக்கிறதோ அதே போல நாமும் எந்த சூழ்நிலையிலுமே அவரோடு நிலைத்திருந்த, அவருடைய வேரையும் அவருடைய சாரத்துக்கும் சத்துக்கும் உரியவர்களாக நாம் எடுக்கிற பலனெல்லாம் கிறிஸ்துவிலிருந்து எடுக்க வேண்டும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 17:21 சொல்கிறது. அதுல ரொம்ப அருமையா இருக்கும். இயேசுவானவர் பிதாவினிடத்துல செய்கிற ஜெபம் அது. அதுல அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார். அது எப்படி பாருங்களேன், பிதாவானவர் குமாரனிலும் குமாரனானவர் பிதாவிலும் இருப்பது போல நம்மெல்லாம் அவர்களில் ஒன்றாக இருக்கணுமா? எவ்வளோ ஒரு ஆச்சரியமான, எவ்வளோ ஒரு உயர்வான காரியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் பாருங்களேன். ஆமென். இன்னும் 22 சொல்றாரு, நாம் ஒன்றாக இருப்பது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்கிறார். அப்போ குமாரன் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்த ஜெய கிறிஸ்துவாக இருக்கிறார். குமாரனுக்கு கர்த்தர் பிதாவானவர் எப்படி மகிமையை கொடுத்தாரோ அதே மாதிரி குமாரனானவர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். நம்மை உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் சொல்றாரு 23 நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய விருப்பம் தாங்க. அவர் எங்க இருக்கிறாரோ அவரோடு கூட நம்மளும் இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து எபேசியர் 4:5-6 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அதை நான் சொல்றேன். ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும்
ஒரே பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும், எல்லாரோடும், உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். அப்போ இந்த தேவாதி தேவன், த காட் இஸ் ஆன் அஸ், வித் அஸ், இன் அஸ். நம் எல்லார் மேலும், எல்லாரோடும், எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஸோ இந்த உறவின் ஐக்கியத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நான் பாவி, நான் பாவி, நான் குற்றவாளி, நான் குற்றவாளின்னு சொல்லிட்டு நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. சத்ருவானவன் என்ன பண்ணுவான்னா, எப்பயுமே நீ ஒரு குற்றவாளி, நீ ஒரு கிரிமினல் சொல்லி நம்மை தாழ்த்தி கொண்டே இருப்பான். நம்மளை நொறுக்கி கொண்டே இருப்பான். ஆனா கர்த்தர் நமக்கான எல்லாவற்றையுமே செய்து முடித்து விட்டார். ஆகவே நாம் எதற்கு பாக்கியவான்கள்னா, பரலோகத்தில், அதாவது பாரடைஸில் கர்த்தரோடு கூட வாழ்வதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ சிலுவையில் நடந்த விஷயம் என்ன? நம்முடைய பாவங்களை கர்த்தர் சுமந்து அவர் பாவமானார், அவருடைய நீதியை நமக்கு தந்து நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில் வரும் பார்த்தீங்களா, அந்த நீதி என்னும் மார்க்கவசம், அப்படியாக கிறிஸ்துவின் நீதி நம்முடைய நீதியாய் விட்டது, நம்முடைய பாவம் கிறிஸ்துவில் சுமத்தப்பட்டு விட்டது. இந்த ஒரு பார்வை மற்றும் பார்த்தீங்கன்னா, எப்பொழுதெல்லாம் பிசாசானவன் நம்மளை குத்தி கொண்டே இருக்கிறானோ, நீ பாவி, துரோகி, நீ பொய் சொல்லிட்ட, நீ ஏமாத்திட்டன்னு சொல்றானோ, அப்போ எல்லா நேரங்களிலும் அவனை நம்மளால எதிர்த்து நிற்க முடியும். நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் நீதி, என்னுடைய நீதி, அசுத்த பிசாசை கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து விட்டார். என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக, நான் செய்த துரோகங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றிற்கான கிரயத்தையும் கர்த்தர் செலுத்தி விட்டார். இனி நீ என்னை குற்றம் செலுத்த முடியாது, நான் கர்த்தருடையவன் சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, உண்மையாகவே நம்ம ஒருவேளை மீறுதல் செய்திருந்தா கூட, ஆண்டவரே நான் இப்படி செய்துட்டேன், ஆண்டவரே நீ உம்முடைய ரத்தம் என்னுடைய பாவங்களை மன்னிக்க கழுவ போதுமானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம விசுவாசத்தோட ஆண்டவரிடத்துல கேட்கும்போது, அந்த ஒரு தகப்பனிடத்துல ஒரு பிள்ளை கேட்கிறது போல, அந்த ஒரு ஐக்கியத்துல, உறவுல, அன்பில நம்ம கேட்கும்போது, கர்த்தர் நம்முடைய எல்லா குற்றங்களையும் கழுவி சுத்திகரித்து தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார் அந்த உணர்வையும் அந்த மகிழ்ச்சியையும் நம்முடைய உள்ளத்துல பெற்றுக்கொள்வோம். மகிழ்ச்சியோடு கூட அந்த உலகத்துல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கிற வாழ்க்கை, ஒரு வெளிச்சமான ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். எஸ், நாம் கர்த்தருடனே கூட பரதீசில் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.